Hello students, welcome to my channel. In 12th Maths chapter 6 exercise 6.6 second sum பார்க்க போறோம். Find the direction cosines of normal to the plane 12x plus 3y minus 4z equal to 65 னு கொடுத்திருக்காங்க. Also find a non-parametric form of vector equation கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அது to the plane சொல்லிருக்காங்க. And the length of the perpendicular to the plane from the origin சொல்லிருக்காங்க. Length of the plane வந்து originக்கு perpendicular இருக்குன்னு சொல்லிருக்காங்க. Direction cosines non-parametric format நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First கொடுத்திருக்க values எழுதிக்கலாம். Given normal equation of the plane (12x plus 3y minus 4z equal to 65). Actually நான் 65 வந்து கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன். 65 நோட் பண்ணிக்கோங்க. இதோட பாயிண்ட்ஸ் வந்து ரேஷியோ வந்து என்னென்ன இருக்கும், XYZ தான் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ வந்து டைரக்ஷன் ரேஷியோ வந்து 12, 3, -4. இப்போ நமக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் வேணும்னா டைரக்ஷன் ரேஷியோ டிவைடட் பை மேக்னிடியூடு நம்ம இதிலேயே டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வர ஆன்சர் தான். ஸோ ஈக்குவல் டு root of 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144, 3 ஸ்கொயர் பண்ணோம்னா +9, 4 ஸ்கொயர் பண்ணோம்னா +16. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ரூட்டில் 169 வரும். ரூட்டில் இந்த வெளியில் இருக்கிறது மேக்னிடியூட் வேல்யூ 13. ஸோ வந்து டைரக்ஷன் ரேஷியோ டிவைட் பை மேக்னிடியூடு தான் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் equal to 12 divided by 13, 3 divided by 13 minus 4 divided by 13. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட given equations of plane r vector dot n vector n cap equal to p. இதில் வந்து r vector n cap நம்ம கண்டுபிடிக்கணும். n vector மட்டும்தான் நமக்கு தெரியும். p ஓட வேல்யூ லெஃப்ட் சைடில் ஈக்குவல் டு 65 இருக்குமோ அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும். ஸோ n வெக்டாரோட வேல்யூ மட்டும்தான் நம்ம இப்போ எழுதுகிறோம். 12i cap plus 3j cap minus 4k cap equal to 65. இப்போ n கேப்பில் வந்து n வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் வேல்யூ வேணுமா, மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம மாடுலஸ் ஆஃப் n வெக்டாரை வந்து ரேஷியோ மேக்னிடியூடில் கண்டுபிடிச்சிருக்கோம். சேம் அதே வேல்யூ தான் வரும். ஸோ 169. இப்போ இங்கே அந்த வேல்யூஸ் மட்டும்தான் மிஸ் ஆகிறதுனால இங்கேயும் 169 டிவைடடில் அந்த லெஃப்ட் சைடும் 169 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது மீன்ஸ் சேர்த்துக்கிறோம். So r vector into 12i cap plus 3j cap minus 4k cap divided by root of 169 equal to 65 divided by 169. So 169 வெளில எடுத்தோம்னா நமக்கு 13 வருமா. 65 divided by 13 டேபிளில் 65 வந்து 5 சாரில் வரும். ஸோ வந்து r vector dot n cap equal to p. p ஓட வேல்யூ தான் நம்ம இப்போது 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக அதான் நம்மளை சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர் டு த பிளேன் வந்து ஆரிஜின்லேருந்து இருக்குது. அதோட வேல்யூஸ் வந்து பியோட வேல்யூ 5. ஓகேவா. ஸோ length of the perpendicular plane from origin p equal to 5. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். Thanks for watching. Thank you.